வணக்கம். நான் இந்த மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற காணொளியில் நான் சொல்லியிருந்தேன். அப்போது அந்த லிங்கா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதாநாயகன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவார். அந்த இறந்து போனோடனே அந்த 1 மாதம் டைம் கொடுங்க, எங்கள் வயதான அம்மா அப்பா என் தங்கைங்களாம் இருக்காங்க, அவங்களெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பா அம்மா அப்பாலாம் முடியாது, அதனால் அவங்க ஒரு விதமாக ஒரு அமைதி நிலைக்கு ஆக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே யமதர்மனும் சரி ஓகே இந்த வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து வருவாங்க. அந்த 1 மாத காலத்தில் அவர் எல்லா வேலையும் திட்டமிட்டு விழிப்புணர்வோடு பிளான் பண்ணி அழகாக செய்வார். செஞ்சு முடிச்சுட்டு அந்த 1 மாத டைம் முடிஞ்சோடனே இப்போ என்னோடய ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையும் கடமையெல்லாம் முடிச்சுட்டேன், வாங்க போகலாம், நான் உங்கள் கூட வர தயார்னு யமதர்மன்கிட்ட சொல்லுவார். பார்த்திங்களா, அந்த 1 மாதம் கொடுக்கல டைம் கேட்டு வரலன்னா இங்கே என்ன ஆயிருக்கும்? இங்கே எல்லாமே எதுவும் மாறி இருக்காது. இவங்க எல்லாம் துன்பப்பட்டிருப்பாங்க, என் தங்கச்சி எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப துன்பத்தில் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த யமதர்மன் சொல்லுவார், அப்படி எதுவும் நடந்திருக்காது. இப்போ நீ என்ன பண்ணினியோ அதே தான் நீ இல்லாமல் இருந்தாலும் நடந்திருக்கும்னு சொல்லுவார். இதுலேருந்து என்ன புரியணுன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு உறவு அந்த உறவு கூட நம்ம இருந்தால் அவங்க அது நன்மையாகவும் இருக்கும், அவங்க துன்பப்பட மாட்டாங்க, இன்பமாக இருப்பாங்கன்ட்டு. இல்லைன்னா நம்ம ஒரு உறவுக்காண்டி ஏங்குகிறோம், அந்த உறவு கூட சேரலைன்னா நம்ம துன்பமாக இருக்கோம், அது வந்து துன்பப்படும், இல்லைனா நம்ம துன்பப்படுவோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லைங்கிறது சுத்த மாயைங்கிறது எப்போ தெரிஞ்சிடும்னா, தன்னை உணர்ந்ததுக்கப்புறம், நான் யார் உணர்ந்ததுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சிடும். தன்னை உணர்ந்தவன் தலைவனை உணர்ந்துருவான். தலைவனே உணர்ந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே அதன் கோணத்தில் தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கணுமோ அந்த கோணத்தில் தெரியும். உங்களோட மாயை கண்ணுக்கோ இல்லை ஒரு மாயை தன்மையில் நீங்கள் பார்க்க முடியவே முடியாது. உண்மையாக தன்னை உணர்ந்தல் நடந்திருந்தா. இப்போது என்னோடய கேள்வியெல்லாம் என்னென்னா, இந்த ஜாதகத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஜாதகத்தில் வந்து என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இப்போது ட்ரெண்டாக என்ன வந்திருக்குன்னா, ஒரு ஜாதக நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்குறாங்க. சூரியன் இங்கே இருந்தால், சந்திரன் இங்கே இருந்தால், இத்தனை கட்டத்தில் இருந்தால், திரிகோணத்தில் இருந்தால், 5, 7, 9 இந்த மாதிரி திரிகோணம் பதிலையோ இல்லை லக்னாதிபதியிலையோ இல்லை எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் எந்த பலன்கள்னு சொல்லி புக்கில் படிச்சுட்டு இவங்களே இப்போ ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகம் பார்த்துட்டு நல்ல ஒரு பருவம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணம் வயதை கடக்க வச்சுட்டு, அதையும் தாண்டி அந்த டைமில் நல்ல ஜாதகங்கள்லாம் வரும்போதெல்லாம் அதை தவிர்த்துட்டு பின்னாடி உள்ள காலங்களில் ஏதோ கடமைக்கு பண்ணணுமேனு ஒரு நிர்பந்தத்தின் கீழே பண்ணுறாங்க, இல்லை பண்ணாமே போயிடுறாங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் நிறைய ஆண்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. 35 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் பெண்கள் கல்யாணம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். நான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வரல. இயல்பாக சில பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அது இயல்பாக நடக்கிறது. அது ஜாதகம் மூலமாகவோ இல்லை ஜாதக தீமை மூலமாகவோ இல்லை, அவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருக்கும்ல. அந்த அந்த திரைப்படத்தில் உள்ள மாதிரி தான், அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இங்கே மனிதர்கள் தான் அவங்களுடைய இச்சையின் காரணமாக அவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும். எல்லாமே குழந்தை வந்து ஒரு இப்போலாம் 10 மாதத்தில் இருக்கிறத வந்து ஒரு 5 மாதத்தில் 3 மாதத்தில் இருக்குதுன்னா அதையும் ஓகே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தை எடுத்துக்கிறாங்கல்ல, நல்ல டைம் பார்த்து குழந்தை எடுத்து அவங்க அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்க இப்படி தான் எடுத்தாங்க, அந்த குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நல்ல செயல்கள்னு சொல்கிற எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இது வந்து அறியாமை, அவங்களோட ஒரு இதுன்னு புரியலை, அதான் இப்படி செய்கிறாங்க. ஜாதகங்களையும் குறை சொல்லக்கூடாது, ஜாதகக்காரர்களையும் குறை சொல்லக்கூடாது. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தான் தெளிவாக இருந்துக்கிட்டு நாம் தான் சொல்லணும். எந்த கலையும் எந்த உயிரையும் எந்த மனிதரையும் நம்ம குற்றம் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா பயன்படுத்துங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விலகி போங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் குற்றம் சொல்கிறது குறை சொல்கிறதெல்லாம் கூடவே கூடாது. ஒரு ஜாதகர் இன்னொரு ஜாதகரே குறை சொல்கிற மாதிரி ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை குறை சொல்கிறார். இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு
பொங்கல் வந்து வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிய பஞ்சாங்கப்படி முன்னாடி, திருக்கணித பஞ்சாங்கப்படி பின்னாடி, இப்படி இன்றைக்கி 2 நாளில் எந்த நாள் வேணால் பொங்கல் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு டைம் வருது. இதை நீங்கள் எந்த வகையில் நீங்கள் எடுத்துப்பீங்க? இந்த இந்த டைமில் ஜோதிடம் எழுதுனீங்கன்னா எந்த பலன் பார்ப்பீங்க? இப்போ உங்கள் குழந்தைக்கு திருக்கணிதமா வாக்கிய பஞ்சாங்கம்னு பார்க்குறீங்கன்னு எப்படி தெரியும்? திருக்கணிதம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் வாக்கிய பஞ்சாங்கத்தை கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி பலன் சொல்லுவார்? இப்போ தான் கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துருச்சு, எல்லோரும் வீட்டில் நெட்டில் அவங்கவுங்க பேரில் அவங்க பொருள் தட்டிக்கிறாங்க. அது அது என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூகுள் ஆண்டவர் எல்லாத்தையும் தட்டுறாரு. அதனால் வந்து எது தான் வரல எது தான் வரக்கூடாதுன்னு இல்லை, அதனால் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்க பெரிய நன்மையும் அதே நேரத்தில் தீமையும். நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ ஊறுகாயெல்லாம் ஒரு இலையில் வைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் வைக்கிறோம். அதை வந்து ஒரு பெரிய குழம்பு பரிமாறுற கரண்டி எடுத்து வைக்கிறதும் இல்லை, சாதம் வைக்கிற கரண்டியில் வைக்கிறதும் இல்லை. நமக்கு அந்த தெளிவு தெரியுதுல்ல. அப்படி நீங்கள் ஒரு இலையில் ஒரு கல்யாண வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ வச்சா நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா? நம்ம சொல்லுவோமா? இல்லைல்ல. என்ன ஒரு ஒரு அறியாமை, என்ன ஒரு முட்டாள்தனம், என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி சிரிக்க மாட்டோம். அதே தான் அந்த செயல் செய்கிறோம். நம்மளை பார்த்து நமக்கு மேல் உள்ள இறைவனோ நமக்கு மேல் உள்ள தன்மையில் உள்ளவங்கள சிரிக்க மாட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறீங்க மனிதர்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஊறுகாய் வைக்கும்போது நீங்கள் என்ன பரிமாறுறவங்களை நினைக்கிறீங்களோ அதே தானே நம்மளும். அது அந்த கண்ணோட்டத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஏன் நம்ம எவ்வளோ திருப்பிள்ளையத்தனமாக எவ்வளோ வந்து ஒரு அறியாமையில் இருக்கோன்னு தெளிவாக புரியும்ல. இப்படி தான் நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதே இல்லை எல்லோரும். அப்படி யோசித்தாலும் சாதகமாக யோசிக்கணும். இப்போ எந்த ஒரு 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 யோகமாக இருக்கட்டும், ஒரு ஒரு தந்திரமாக இருக்கட்டும். தந்திரம்னா இங்கே எல்லோரும் இந்த தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னு சொல்ல வேண்டும். வெண்ணிலாவேனோடனே தந்திரம்னோடனே நம்ம சொல்லுவோம் தந்திரக்காரியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. தந்திரம்னா வேஷம் மோசம் கிடையாது, வழிமுறை. தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னு சொல்லணும்னா ஒரு வழிமுறை சொல்லணும்னு சொன்னார். திருமணத்தில் தந்திரம் இத்தனை தந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் வழிமுறைகள். தந்திரத்துக்கு பேர் இன்னொரு பேர் வழிமுறைகள். இந்த புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து அப்படி ஒரு தந்திரம் இருக்காமே அப்படின்னு அது தந்திரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசடி மாதிரி, அது ஒரு நல்ல செயல் அற்ற தன்மை மாதிரி நம்ம பேச வேண்டிய புரிதல் அந்த விளக்கம் தெரியாதனால இருக்குது. இதுதான் ஜாதகம் மூலம். இப்போது 2 பேர் இருக்காங்க, ஒருத்தங்க ஜாதகமே பார்க்கல, ஒருத்தங்க நல்லமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. இதே இன்னொருத்தவங்களும் ஜாதகத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் ஏன் 2 பேரும் நன்மை இருக்கா? இதுக்கு ஜாதகம் இல்லாததே நன்மைன்னு சொல்ல வருதுன்னா, ஜாதகம் பார்க்குற வச்சுருக்கவருக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது மனுஷனுக்குன்னா துன்பம் வரதானே செய்யும் இல்லைங்களா? உடனே ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அவர் எப்படா இந்த மாதிரி எப்படி டாக்டர் வந்து எப்படி இந்த சூழ்நிலை மழை இந்த மாதிரி வந்து சீதோஷணம் தவறி காலமான டைமில் நிறைய நோய்கள் வருது, இந்த கொசுக்கள் மூலம் இந்த மாதிரிலாம் நோய் வரும்போது டாக்டருக்கு எப்படி வந்து பணம் வசூல் அதிகமாகுதோ அதே மாதிரி அந்த ஜோதிடருக்கு துன்பம் வரும் காலங்களில் மனிதர்கள் வர்றது ரொம்ப சகஜமாயிடும். அதே மாதிரி தான் இங்கே மக்கள் வந்து எப்படா கீழே தடிக்கி விழுந்தால் கூட அதுக்கு ஒரு கிரக நிலை தான் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஒரு 1 கோடி ரூபா பணம் விழுந்தால் அதுக்கு சுக்கிரன் தான் காரணம்னு சொல்லுவாங்க, அடுத்த உழைப்புன்னு காரணம் சொல்லிடுவாங்க. நன்மைக்கு அவங்களே எடுத்துக்குவாங்க, தீமைக்கு யார் மேலேயே பழி போடுறதில்ல. வேறு வழியே இல்லைன்னா அந்த ஜாதகத்து மேலே போட்டுருவாங்க. அந்த ஜாதகத்தின் மூலம் என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னா அவங்க மட்டும் துன்பப்பட மாட்டாங்க, சுற்றி உள்ள துன்பம். சில பேர் சொல்லிடுவாங்க தந்தைக்கு தாய்க்கு ஆகாது இந்த குழந்தைனோடனே அதை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுவாங்க, இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட விடுவாங்க. இல்லை தாத்தா பாட்டிக்கு ஆகாது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய போய் யாருக்கா தத்து கொடுப்பாங்க. இப்படி தான் வாழ்க்கையே மாறிடாதா? அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து இப்போல்லாம் அந்த அந்த டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைங்கள்லாம் இருக்குது. அந்த குழந்தைங்கள எப்படி வகைப்படுத்தணும் என்னென்னு தெரியாமல் எத்தனை பேர் தடுமாறி வாழ்க்கை மாறி போகிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் அது பலன் இருக்குது. ஒரு குழந்தை அந்த மாதிரி தன்மையில் இருக்குது. ஒரு பெண் எந்த மாதிரி கணவன் அடைவான்னு இருக்குது. இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம அப்படி பார்க்க தெரியாதவங்ககிட்ட போய் முடிச்சுக்கிட்டீங்க. புரிதல் இருக்கணும். ஒரு பெண் வந்து காதல் திருமணமோ இல்லை திருமணமோ செய்தாலும் துன்பம் வரத்தான் செய்யும். அவளை இன்பமான நேரத்துலையும் துன்பமான நேரத்துலையும் நீ என்ன செஞ்சாலும் நான் அவங்க கூட பக்கபலமாக இருப்போன்னு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வழிநடத்தி கொண்டு போயிருந்தால் அவங்க இவ்வளோ தூரம் பயத்துலேயே அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்கள்லாம் தவறை வந்து மறைக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் திட்டுவாங்க அப்படிங்கிற பயம்தான். நீங்கள் சரியாக வளர்ப்பு முறையில் எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், அம்மா அப்பா எங்கள்
சகோதரர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்கக்கிட்ட சொல்லி வந்திருக்கும், இந்த துன்பம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இது கூட அந்த கர்ம விளையின் பலன் தான் பலாபலன் தான் நடக்கும். தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நடக்கவே நடக்காதுங்கிறது நடக்காது. உங்ககிட்ட என்ன பொருள் வரணுமோ அது உங்ககிட்ட வந்தே தீரும். நீங்கள் எவ்வளோ வெறுத்தாலும், நீங்கள் எவ்வளோ துரத்துனாலும் அது வரையும். ஒரு பொருள் வரவே வராதுன்னா நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அந்த பொருள் உங்ககிட்ட வரவே வராது. அது உறவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஏதோ இதில் ஏதாவது 2மே இருக்கட்டும். புரிதல் வேணும் மக்களுக்கு. இங்கே இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு நம்மளை எதுக்கு தெரியுமா படைச்சிருக்கான்? ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணுன்னு தான். இந்த ஜாதகம் கூட கொடுத்தது வந்து என்னென்னா, ரொம்ப குழம்பி போயிருக்க நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த ஜாதகத்தை எழுதியிருப்பாங்க. அந்த சகாதேவன் இந்த ராமாயண காலத்தில் அந்த இந்த ஜாதகம் எழுதி கொடுக்குறதுல இடத்துல வந்து போர் தொடங்குற டைம் கேட்பாங்க. அப்போ வந்து அந்த சகாதேவன் வந்து கேட்டது வந்து எதிரியால் கேட்டப்போ கூட அவங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி டைமில் வந்து எழுதி கொடுத்துருவார். அந்த டைமில் அமாவாசையில் நடந்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்தாவோ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் போர் நடந்தால் ஜெயிக்கும்னு சொல்லிடுவார். ஆனால் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் இவங்க ஜெயிப்பாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் மறைக்கக்கூடாதுங்கிறது தர்மப்படி தான் நடக்கணுனால சகாதேவன் அந்த உண்மையை சொல்லுவார். ராமாயண கதை மகாபாரதம் கதை படித்தவங்களுக்கு இந்த கதை தெரியும். அப்போது அந்த அளவுக்கு தர்மமும் நியாயமும் இருந்துச்சு. அப்போது ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுருச்சு. மக்கள் வந்து அதை பயன்படுத்தல, ஒரு நியாயம் அர்த்தம் இருந்துச்சு. இப்போது அந்த கலை மருவி அது வேறு திரிஞ்சு அது பலவித கோணங்களில் மாறிடுச்சு. ஒருத்தர் நட்சத்திர பலன், ஒருத்தர் லக்கண பலன், ஒருத்தர் ராசி பலன், ஒருத்தர் நவாம்ச பலன், இப்படி பல பலன்கள் சொல்கிறாங்க. மனிதர்கள் எந்த பலனை எடுத்துகிட்டு செய்வாங்க? அதனால் இங்கே அவங்கள திருத்த முடியாது. மக்களாகி நம்ம தான் போய் விழிப்புணர்வு அடைஞ்சு ஒவ்வொரு மனிதனும் நமக்குள்ளே நவகிரகங்கள் இருக்குது, தெய்வம் இருக்குது. நாம் தன்னை உணர்ந்தால் நாமளே தான் கடவுள். கடவுளுக்கு எங்கேயாவது வந்து கிரகங்கள் வேலை செய்யுமா? ஏன் வேலை செய்யலைன்னா, நமக்கு நம்ம யாரும் உணராதனால, நம்ம கடவுள் அப்படிங்கிறத புரிதல் இல்லாதனால, ஞானம் நமக்குள்ளே மலர்ந்து இருக்குது, அதை மலர வைக்கணுங்கிற ஒரு தெளிவு இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இதுதான் மக்கள் வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயத்தில் ஒன்று. இதை என்னமோ தன்னை அறிதல் யாரோ இங்கே பெரிய ஞானிக்கும் இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணவங்களுக்கு தான் அது நடக்கிற மாதிரி இங்கே ஒரு மாய பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டோம். அப்படி இல்லை. நீங்கள் தர்மமாக, நியாயமாக, கருணையாக, அன்கண்டிஷன் லவ்வோடு இருந்தால் உங்களுக்குள்ளே இந்த மலர் மலரும். அந்த மலர் மலர்ந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மனம் வீசும். அந்த உயிர் வாசம் உங்களுக்கு உணர்த்தப்படும். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வாசம் இருக்குது சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தங்களுக்கு ஒரு வாசனை இருக்குன்னு, அந்த வாசனையை வச்சு தான் ஆன்மா வந்து கண்டுபிடிச்சி நம்மளை வருது. அந்த உயிருக்கு ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை மூலம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தங்களை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிக்கும், ஒருத்தங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த உயிர் வாசனை வச்சு தான் அது கண்டுபிடிக்கிது. அந்த விலகலையும் அந்த சேர்க்கையும் அது உருவாக்கிக்குது. ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் பார்த்துருக்க மாட்டோம். எந்த இதுலேயும் நம்ம வந்து அவங்க கூட எந்த விஷயங்களையும் நம்ம பங்கெடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவங்க எவ்வளோ நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணி வந்தால் நம்ம விலகி போவோம். ஆனால் ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இயல்பாக பேசுவாங்க. 2 பேரும் இப்போ தான் பேசியிருப்பாங்க. அந்த ஜனத்துலேருந்து பேச ஆரம்பித்தது வந்து என்னவோ ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் கூட இருந்து பேசின மாதிரி ஒரு ஃபீல்லாம் உருவாகும். இது எப்படி? அந்த உயிர் வாசனத்தை உணர்ந்துக்கிட்டதுனால அந்த விளைவு, அந்த ஆன்மா அதை வந்து உணர்ந்துக்கிறது. அந்த ஒத்திசைவோடு அது இணங்குறதுனால தான் அதை அவங்களால பேச முடியுது. அது இயல்பாக போகிறத வந்து என்னென்னா, இந்த மனம் குழம்பிடும். பார்த்திங்களா? மனம் குழம்பி அந்த செயலை வந்து உடச்சி விட்டு போயிடும், இல்லைனா சேர்த்து விட்டு போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரித்தா பின்னாடி துன்பம் வரும்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதே மாதிரி ஒருத்தங்க நல்ல அன்பாக எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யாராவது என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. 2 பேரும் அவ்வளோ அன்னோன்யமாக இருப்பாங்க. அதனால தான் பொறுக்காமல் ஒருத்தங்க விட்டு பிரிஞ்சிட்டாங்க, இல்லை கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மனத்தோட எண்ணம். எதை நினைக்கிறோமோ அது ஆகிறது. இந்த மனம் என்ன செய்தோ அதுதான் நடக்கும். அதுவும் நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும்போது அதே நடக்கும். ஒருத்தங்க வீட்டில் சண்டை வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே அது சண்டை வந்துடும். அது சண்டை வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன எல்லாம் இப்படி தான் நடக்கும்னு வேறு சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி நல்லது நடக்கிறதுங்கிறத சொல்லவே மாட்டாங்க, மனசுலேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம்.
அதை உள்ளே வச்சுருந்தா நல்லது நடக்காதுன்னு. இதை மாற்றணும், நல்லதே நடக்கும்.